Good morning students. Today we are going to see the new chapter 4, direct and inverse proportion. Okay, so before that shall we recall about ratio. It is the comparison of two quantities of the same kind. Okay, if the quantity A is compared with the quantity of B, so it can be written as A is to B. Okay, it's already, I think so. Okay, and then proportion, when two ratios are equal, they are in proportion. See, these two ratios, whenever these two ratios are equal, they are in proportion. Okay, now let us see direct proportion. Let us see the definition of a direct proportion. Two quantities x and y are said to be in direct proportion with each other if they increase or decrease together in such a way that x by y remains constant. It means, listen, for one example I am going to say, listen, one ball equal to 5 rupees. ஒரு பாலோட ரேட் எவ்வளோ 5 rupees. அப்போ 2 பாலோட ரேட் எவ்வளோங்க 10 rupees. 3 பாலோட ரேட்டு 15 rupees. 4 பாலோட ரேட்டு 20 rupees. எப்படி இருக்குது, அதோட ரேஞ்ச் எப்படி இருக்குது, இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்கா. ஒரு பால், அந்த பாலும் இன்க்ரீஸ் ஆகிட்டுருக்கு, அண்ட் தென் குவான்டிட்டி ஆஃப் பாலும் இன்க்ரீஸ் ஆகிட்டுருக்கு, அதனுடைய ரேட் காஸ்ட் என்ன தான் இருக்குது, இன்க்ரீஸ் ஆகிட்டே தான் இருக்குது. ஸோ ஒரு ப்ராடக்டோட ரெண்டு குவான்டிட்டி எடுத்தோம், ரெண்டு ஐட்டம்ஸ் எடுத்தோன்னா, அதாவது ஒரே ப்ராடக்ட்டு, அதாவது ஒரு ப்ராடக்டோட நம்பர்ஸும் ஒரு ப்ராடக்டோட அதே ப்ராடக்டோட காஸ்ட்டும் எப்படி இருக்குன்னா, இன்க்ரீஸ் ஆகும்போது இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்கும். ஸோ அதோட ரேஷியோ எப்படி தான் இருக்கும், ஈக்குவலாக தான் இருக்கும். சரிங்களா? ஸோ தட் இஸ் கால் டைரக்ட் ப்ரொபோர்ஷன். அப்போ ஒரு ப்ராடக்ட் எடுக்கும்போது அது இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்கும், ஆர் ஒன்று டிக்ரீஸ் கம்மியாயிட்டே இருக்கும்போது அதனுடைய காஸ்ட்டும் கம்மியாகும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அதோட நேம் என்னங்க, டைரக்ட் ப்ரொபோர்ஷன். ஸோ அதுக்கு ஒரு ஃபார்முலா அவங்க கொடுத்துருக்காங்க. அதுக்கு நிறைய மெத்தடில் நம்ம போட்டுக்கலாம், ஈஸி மெத்தடில் நம்ம பண்ணிக்கலாம். ஸோ இதில் அவங்க ஒரு ஃபார்முலா கொடுத்து அப்ளை பண்ண சொல்லியிருக்காங்க. ஸோ எக்ஸ் பை ஒய் ஈக்குவல் டு கே ஆர் சி, தட் இஸ் கான்ஸ்டன்ட்டுக்காக தான் இப்படி போட்டிருக்கோம். ஸோ கேங்கிறது இன்னொரு வேல்யூஸ், அதாவது அவங்க ஒன்று வந்து எக்ஸோட இன்னொரு இப்போ சப்போஸ் ஒன் பாலுக்கு டிசைன் x by y is equal to k. இது வந்து ஃபார்முலா, இதை வச்சு நம்ம அப்ளை பண்ணலாம். இப்போ நம்ம எக்ஸாம்பிள் சம் பார்க்கும்போது உங்களுக்கு ஈஸியாக அண்டர்ஸ்டுட் ஆயிடும். ஓகே ஸ்டூடெண்ட், ஷால் வி see the example 1. If 6 children shared 24 pencils equally, then how many pencils are required for 18 children? Okay, understood what is the question given? Number of children எவ்வளோ கொடுத்துருக்காங்க, 6. 6 ஸ்டூடெண்ட்ஸ், 6 சில்ட்ரனுக்கு 24 பென்சில் வந்து ஷேர் பண்ணியிருக்காங்க ஈக்குவலாக. ஸோ 18 சில்ட்ரனுக்கு எவ்வளோ பென்சில்ஸ் தேவைப்படுது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ நம்பர் ஆஃப் சில்ட்ரன் எவ்வளோங்க, நம்பர் ஆஃப் பென்சில்ஸ், நம்பர் ஆஃப் சில்ட்ரன் என்னவா வச்சுக்கலாம், நம்ம எக்ஸாக வச்சுக்கலாம். நம்பர் ஆஃப் பென்சில் ஒய், ஏன்னா ஃபார்முலா வந்து எக்ஸ் பை ஒய் இருக்கிறதுனால நம்ம எக்ஸ் பை ஒய்யே வச்சுக்கலாம். ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், இப்போ 6 சில்ட்ரனுக்கு எவ்வளோ பென்சில்ஸ் கொடுத்துருக்காங்க, 24 பென்சில்ஸ். அப்போ 18 சில்ட்ரனுக்கு எவ்வளோ பென்சில்ஸ் தேவைப்படுது, ரெக்வயர் ஆகுது அப்படின்னு பார்க்குறோம். ஸோ அஸ் த நம்பர் ஆஃப் சில்ட்ரன், ஆட்டோமேட்டிக்காக சில்ட்ரன் இன்க்ரீஸ் ஆகும்போது நம்பர் ஆஃப் பென்சிலும் என்ன ஆகும், இன்க்ரீஸ் ஆயிரும். ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், ஸோ இது இன்க்ரீஸ் ஆகும்போது இந்த ஒய் வேல்யூஸ் இன்க்ரீஸ் ஆகும். ஸோ அதுக்கு பேர் என்னது, டைரக்ட் ப்ரொபோர்ஷன் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அதனுடைய ஃபார்முலா என்ன, எக்ஸ் பை ஒய் இஸ் ஈக்குவல் டு கே. எது எக்ஸாக வச்சுக்கலாம், ஃபஸ்ட்டு வந்து பாருங்கள் 6 24, அதாவது 6 சில்ட்ரனுக்கு 24 பென்சில்ஸ் தேவைப்படுது, அதுதான் போட்டிருக்காங்க பாருங்கள். 24 பென்சில்ஸ்க்கு 6 சில்ட்ரன், அதாவது எக்ஸ் பை ஒய், எக்ஸுங்கிற வேல்யூ என்ன, ஃபஸ்ட் வேல்யூ போடுங்க 6, அண்ட் தென் ஒய்ங்கிற வேல்யூ 24. ஓகேங்களா? தட் இஸ் ஈக்குவல் டு, அதுக்கு எதுக்கு ஈக்குவல் அப்படின்னு சொல்கிறாங்கன்னா 18 சில்ட்ரன் பாருங்கள். அப்போது 18 சில்ட்ரனுக்கு எவ்வளோ பென்சில்ஸ் கொடுத்துருக்காங்க, அது we have to find out. அதை வந்து நம்ம எக்ஸாக கன்சிடர் பண்ணிக்கலாம், ஏவாக கன்சிடர் பண்ணிக்கலாம். இங்கே நான் எக்ஸாகவே எடுத்திருக்கேன். ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், இப்போ நம்ம எக்ஸ் வேல்யூ ஃபைண்ட் அவுட் பண்ணணும். எப்படி ஃபைண்ட் அவுட் பண்ணலாம், இங்கே நடுவில் ஈக்குவல் டு இருக்கிறனால நம்ம என்ன பண்ணலாம், க்ராஸ் மல்டிப்ளை பண்ணணும். க்ராஸ் மல்டிப்ளைனா இந்த நம்பர் ரெண்டையும் நம்ம மல்டிப்ளை பண்ணணும், இந்த ரெண்டு நம்பரையும் நம்ம மல்டிப்ளை பண்ணணும். எப்பவுமே இந்த லெஃப்ட் ஹேண்ட் சைடு வந்து எக்ஸ் நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணுற வேல்யூ தான் லெஃப்ட் ஹேண்ட் சைடில் போடணும். ஸோ இங்கே இருக்கிற கான்ஸ்டன்ஸ் என்ன ஆகும், ரைட் ஹேண்ட் சைடு வந்துடும். ரைட் ஹேண்ட் சைடு வரும்போது என்னவா மாறும், உங்களுக்கு டிவிஷனாக சேஞ்ச் ஆகும். அதனால தான் கீழே போட்டிருக்கேன். ஸோ 6ல் 1 times, 24 how many times, 4 times. ஸோ 4 into 18, what is the answer, 72 pencil. ஸோ டோட்டல் எவ்வளோ பென்சில் கிடைச்சிருக்கு, 72 pencils are required for 18 childrenக்கு 72 pencil ஈக்குவலாக ஷேர் பண்ணியிருக்காங்க. ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், நெக்ஸ்ட் சம் shall we see.
a dozen bananas. Listen, a dozen bananas cost rupees 20. அப்படினா என்ன, ஒரு டசன்னா என்னது, 12 bananas ஓட ரேட் வந்து 20. What is the price of 48 bananas? அப்போ 48 bananasக்கு எவ்வளோ ஆகுது அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ shall we draw this tabular column? ஸோ number of bananas cost தான் இருக்குது. ஸோ number of bananas நம்ம எக்ஸாக வச்சுக்கலாம், காஸ்ட் வந்து y. ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், 1 டசன்னா 12 bananas, 12 bananas வந்து ரேட் எவ்வளோ 20. இது வந்து ஈஸியாக புரியறதுக்காக உங்களுக்கு நம்ம இது போடுறோம். அண்ட் தென் 48 bananas-க்கு எவ்வளோ ருபீஸ் ஆகும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ அதனால் நம்ம கொஸ்டின் மார்க் போட்டிருக்கோம், அதை நம்ம எக்ஸ்ட்ரான்னு வச்சுக்கலாம். ஓகே, ஸோ அஸ் த நம்பர் ஆஃப் பெனானா எப்பவுமே ஆட்டோமேட்டிக்காக இது இன்க்ரீஸ் ஆகும்போது பாருங்கள் பெனானா எப்படி ஆயிருக்கு, ஜாஸ்தியாக இருக்குது. ஸோ 12 பெனானாக்கு 20 ரூபானா 48 பெனானாஸ்க்கு எவ்வளோ ஆகும், இன்க்ரீஸ் தானே ஆகும். எவ்வளோ காஸ்ட் நமக்கு தெரியாது, நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணணும். ஓகே, ஸோ அஸ் த நம்பர் ஆஃப் பெனானா இன்க்ரீசஸ், ப்ரைஸ் ஆல்சோ இன்க்ரீசஸ். அதோடைய காஸ்ட் என்ன ஆகும், இன்க்ரீஸ் ஆகும். ஸோ இது என்ன ப்ரொபோர்ஷனில் இருக்குது, டைரக்ட் ப்ரொபோர்ஷன். ஓகே, and then what is the formula for this one, x by y is equal to k. okay, so what is the x, பாருங்கள் அந்த டேப்லர் காலமில் பாருங்கள், x 12, காஸ்ட் வந்து 20. ஸோ 12 by 20, y வந்து 20 ஈக்குவல் டு கேங்கிறது என்ன வேல்யூ போடணும், நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணுற வேல்யூஸும் அதுக்கு ஈக்குவலாக இருக்கிறதா போடணும். ஸோ பாருங்கள் 48 by x நமக்கு தெரியாது, அமௌண்ட் நமக்கு தெரியாது. ஸோ 20 ருபீஸ்க்கு 12 பனானா. அண்ட் தென் இந்த வேல்யூ நம்ம எவ்வளோ பனானா தெரியாது, 48 பனானாஸ்க்கு எவ்வளோ ருபீஸ் நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணணும். ஸோ க்ராஸ் மல்டிப்ளை பண்ணிடலாம். ஸோ 12 into x is equal to 48 into 20. ஸோ x as it is வச்சிடலாம். இந்த 12 என்ன ஆகும், இந்த சைடு கொண்டு போயிடலாம். ஸோ டிவைட் ஆயிரும். 12 1 times, 45 how many times, 4 times. ஸோ 4 into 20, 80. ஸோ எக்ஸோட வேல்யூ எவ்வளோ ருபீஸ் கிடச்சிருக்கு, 80 ருபீஸ். ஆன்சர், காஸ்ட் ஆஃப் 48 பனானாஸ்க்கு எவ்வளோ ருபீஸ் கிடச்சிருக்குப்பா, 80 rupees. Got it students? அப்போ 12 bananas-க்கு நமக்கு எவ்வளோ கிடைச்சிருக்கு, 20 rupees. 48 bananas-க்கு 80 rupees. அதுதான் ஆன்சர். ஓகே, நெக்ஸ்ட் ஒன்.